அனைவருக்கும் வணக்கம். பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருளை வீடியோவில் ஒன்று ஒன்று பார்க்கலாம். இது மயில் இல்லை டெக்கர் பீஸு. கண்ணாடி ஷோகேஸில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா அம்சமாக இருக்குது. 2 மயில் இருக்குது ஜோடியாக. நல்லா அம்சமாக இருக்குது. அடுத்தது குமிழ் வச்ச மூடி. சாப்பாடு சின்ன மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டம்ளர் 3 டம்ளர் இருக்குது. தண்ணி குடி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன தூவக்கால். பூஜை அறையில் கறி போட்டு சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பரில் டம்ளர். தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு 4 இன்ச்சு இருக்குது. அடுத்தது சொம்பு, வெங்கலம். இது பால் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட் அதிகமாக இருக்குது. அடுத்து பருப்பு உருளி. டின் கோட்டர் நல்லா அம்சமாக இருக்குது. உங்கள் கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பெரிய சொம்பு. இது ஒரு கைப்பிடி அரிசி போட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில். வெங்கலம். இதுவும் சொம்பு தான். இது பால் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கைப்பிடி அரிசி போட்டு பொங்கல் வைக்கலாம். பச்சரிசி போட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நைவேத்தியம் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில். அடுத்தது பொங்கல் வைக்கிற பானை. டின் கோட்டோட நல்லா அம்சமாக இருக்குது. இது பொங்கல் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு படி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாம். நல்லா அம்சமாக இருக்கும். நல்லாயிருக்கும். பித்தளை. அது வெங்கல குடம். உள்ள தின் கிடையாது. இது பொங்கல் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கூடாது.
வெங்கலம். சாப்பாடு செஞ்சுக்கலாம், பொங்கல் வேணால் வச்சுக்கலாம். செஞ்சுட்டு உடனே எடுத்துடணும். இதுக்கு டீக்கு வடிகட்டுறது, ஃபில்ட்ரு, டீ காஃபி ஃபில்ட்ரு நல்லா நைஸாக இருக்குது பாருங்க ஓட்டை. இதுக்கு அந்த அடுத்தது சின்னதெல்லாம் கிடைக்காது, சின்னது கிடையாது, இதுதான் சின்னது. நல்லா அம்சம் நல்லா இருக்குது, இதான் நல்லா நைஸாக இருக்கும் ஓட்டை. ஃபில்ட்ரு காஃபி போடுறது நல்லா இருக்கும். மேலே கும்பல் வச்சுருக்கு. அடுத்தது சின்ன குத்து விளக்கு. இப்போ நடுவில்லாம் பாருங்க மெலிசாக இருக்கும், நல்லா ஒரு 50 மில்லி 100 மில்லி எண்ணெய் ஊற்றலாம். நல்லா மெலிசாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிள் பீஸாக தான் இருக்குது. அடுத்தது பெருமாள் படம் போட்டது, சாமி படம். இது காரு வச்சுருந்தவங்க, காரு வண்டி வச்சுருக்கவங்க முன்னாடி வச்சுக்கலாம், கண்ணாடி முன்னாடி, இல்லை பூஜை அறையில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், அம்சமாக இருக்கும். அடுத்தது ஓம் சக்தி. இப்போ அறுபத்தூர் கோயிலெலாம் போவாங்கள்ல, ஆதிபராசக்தி சாமி கும்பிடுவாங்கள்ல, அதுமாரி விளக்கு 5 முகம் ஒன்று இருக்குது. இது ஒரு 100 ml எண்ணெய் பிடிக்கும். தண்டு வடைலாம் பாருங்கள், நல்லா வெளிசாக நல்லாயிருக்கும், நல்லா டிசைன் போட்ட மாதிரி. ஓம் சக்தி போட்டு சிங்கிள் பீஸாக தான் இருக்குது. அடுத்தது உளுந்து அரிசி அளக்கிற மாதிரி இருக்குது, மெஷரிங் கப்பு 2 இருக்குது. அரிசி பருப்பு அளந்து போகிறது யூஸ் பண்ணிக்கலாம். 2 இருக்குது. வெங்கலம், அடுத்து ஸ்பூனு, இது கூட்டு பொரியலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டிசைனாக இருக்கு பாருங்க ஸ்பூனு. புதுசு மாதிரி தான் இருக்குது, பழசு தான். அடுத்தது முறிக்கரண்டி, இது கூட்டு பொரியல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பார் ரசம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நெய் கரண்டி, வெங்கலம். இது நெய் ஊற்ற யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் ஊற்றுறது யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சுட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கரண்டி,
இது சாம்பார் ரசம் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கூட்டு பொரியல் எடுக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பாடு எடுக்கிறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும் கரண்டி, வெங்கலம் தான். அடுத்து கற்பூரம் ஏற்றுறது, பூஜை அறையில் கற்பூரம் ஏற்றுறது யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரத்தட்டு, அடுத்தது சந்தன கிண்ணம், நல்லா வெயிட்டாக இருக்குது, சின்னது. ஒரு 400 கிராம் 300 கிராம் 400 கிராம் இருக்கும் வெயிட்டு. அது அடுத்தது அதோட கொஞ்சம் பெருசு, எல்லாம் வெங்கலம் தான். பூஜை அறையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலில் இவ்வளோ பெருசு இருக்கும். குங்குமம் விபூதி போட்டு வைப்பாங்க. அடுத்தது பிரிமனை 3 இருக்குது. கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வைக்கிறது, சட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீழே விழுவாமல் இருக்கும். இல்லை டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இது மேலே வச்சோம்னா ஹீட் ஆகாது. 3 இருக்குது. அடுத்தது பனை ஓலையில் ஒரு கப்பு மாதிரி பவுல், பனை ஓலையில் பித்தளை பிராஸ், நல்லா டிசைன் போடுற மாதிரி, நல்லா பனை ஓலை டிசைன் எப்படி இருக்குமோ அது மாதிரி அதே மாடல் பிராஸு, ஓல்டு பிராஸ். என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பனை ஓலையில் செஞ்ச கப்புன்னு சொல்ல முடியாது, அது கூடைன்னு சொல்லுவாங்க. இது உபரி போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளை ஓல்டு பிராஸ், நல்ல டிசைன் போட்டு நல்லா பழைய பொருள். இப்போல்லாம் அந்த பொருள் கிடைக்கிறதே இல்லை. அடுத்தது பாவை விளக்கு, இல்லை ஹைட்டு 10 இன்ச்சு இருக்குது, வெயிட்டு ஒரு 1.25-2 கிலோ இருக்கும். நல்ல அம்சமாக இருக்குது பாருங்கள், புடவை மடிப்போடு அழகாக இருக்குது. ஜோடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பொருள் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் முன்னாடியே புக் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஜோடியாக இருக்குது.
அடுத்தது வட்டி, சாப்பாடு பரிமாறத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல வெண்கலம், பியூர் வெண்கலம், நல்ல வெயிட்டு, ஒரு 2 கிலோ மேலே இருக்கும் உங்களுக்கு. சாப்பாடு பரிமாறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு இருக்கும், சின்னதும் இருக்குது. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது, அது பெருசு. நல்ல சவுண்டு. அடுத்து தண்ணி ஜக்கு காப்பரில். கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 2 லிட்டர் 2.5 லிட்டர் பிடிக்கும். காப்பர் ஜக்கு தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அரிசி பருப்பு அளக்கிற படி, பழைய காலத்து படி. தென்கோட்டை நல்லா அம்சம் நல்லா இருக்குது. இது அந்த காலத்தில் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டு இருக்குது. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மினியேச்சருக்கு சின்ன கிண்ணம், நல்ல வெயிட் அதிகமாக இருக்கும். மினியேச்சர் 3 இருக்குது, 3 பீஸ் இருக்குது. டீ காஃபி குடிக்க சின்ன டம்ளர், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மினியேச்சர் சைஸில் ஒரு சின்ன டம்ளர் மாதிரி இப்போ நல்லா டிசைன் போட்டு நல்லா இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணாலும் தெரில, மினியேச்சர் ஐட்டம் கிடைச்சிருக்கு. இது வெண்கலம், எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரில, ஏன்னா பொருள் கிடைச்சிது போட்டிருக்கேன். இது சின்ன டம்ளர் மாதிரி இருக்குது, பெருசு இல்லாமல் சின்னதாக இருக்குது. இது மினியேச்சர் சைஸில் கீ செயின் சைஸுக்கு குடம், நல்லா அம்சமாக இருக்குது. டிசைன் போட்டு நல்லா குயிட்டாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி போட்டுருக்கோம். வண்டியில் கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மங்கு. இது ஒருத்தர் போய் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வேறு வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது, சூப்பராக. இது 1 கிலோ 2 கிலோ வரலும் பொருள் பிடிக்கும். என்ன பொருள் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுக்கலாம். பருப்பு வகைகள் போட்டு வைக்கலாம். என்ன பொருள் வாங்குறீங்களோ அது போட்டு வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது காப்பர் கோட்டிங், நல்ல வெங்கல தட்டு, நல்ல வெயிட் அதிகமாக இருக்குது. இது காப்பர் வீட்டு அடிச்சிருக்கு.
பூஜை அறையில் பூ பழம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடுக்கு, சின்ன அடுக்கு கூட்டு பொருள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். தின் கோட்டோட இருக்குது, 5 அடுக்கு இருக்குது. அடுத்து பெரிய அடுக்கு, உங்கள் கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பார், ரசம் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்குது, நல்லா டின் கோட்டடாக இருக்குது. இது 5 அடுக்கு இருக்குது. இது சிங்கிள் அடுக்கு, இது டின் கோட்டடாக இருக்குது. உங்கள் கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சொம்பு, கலசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில். தண்ணியை 1 லிட்டர் 1.5 லிட்டர் பிடிக்கும். நல்ல பழைய காலத்து பொருள். இது சின்ன பேசன் மாதிரி, சின்ன பேசன். இது கூட்டு பொரியல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பூ ஜாடி, இது ஃப்ளவர்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷோகேஸில் இது நல்லா இருக்குது. இது அடுக்கு டின் கோட்டோட நல்லாயிருக்கு. சின்ன கொஞ்சம் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக குழம்பு இதாக இருந்துச்சுன்னா சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பொருள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.